الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக உள்ளனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅத் தாபீங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எவைகளை கட்டளைகளாக பிறப்பித்துள்ளானோ அவைகளை எடுத்தும் எந்த விடயத்தை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து விலகி நடக்குமாறு எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்வதோடு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏத்திகாவுடைய நியத்தையும் நினைவுபடுத்தியவர்களாக இந்த மேலான அந்த நம்மளில் முழுமையாக நம் அனைவர் கொள்வோமா. சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் ஹிஜ்ரி 1446 ஒரு பகுதியை கடந்து இரண்டாவது பகுதியை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த சிறப்பான சங்கையான மாதத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன வேலை திட்டங்களை வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என எமது முன்னோர்களான உலமாக்கள், இமாம்கள் அழகான ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பொதுவாக உலகத்தில் காணக்கூடிய ஒன்றுதான், வருட ஆரம்பத்தில் அந்த வருடத்தில் அவர்கள் என்ன வேலை திட்டங்கள், அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது இன்னொரு அண்ணன் வேறு ஏதும் விடயங்களாக இருக்கலாம், சங்கங்களாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த வருடத்துக்கான வேலை திட்டத்தை முன்வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரியுடைய ஆரம்பம், வருட ஆரம்பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எமது முன்னோர்கள் இமாம் கஸாலி, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் அழகான இந்த மாதத்தை மையப்படுத்தி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், சில விடயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன, பல அம்சங்கள் இருக்கின்றன. இவைகளில் ஒரு படி அவன் முன்னேற வேண்டும். அது ஈமானியத்தாக இருக்கலாம், இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது முஆமலாத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பொது விடயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய சில முக்கிய அம்சங்களை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அந்த வகையில் அவர்கள் அழகான ஒரு புத்திமதியை சொல்கிறார்கள். அது குர்ஆனிலும் வேறொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அல்லது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த புத்திமதிகள், அதில் ஒரு பகுதி இதில் உள்ளடங்குகின்றன. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது, மகனை நீ என்ன செய்ய வேண்டும். இதை எங்களுடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தை மையப்படுத்தி இன்னும் சில விடயங்களை அவர்கள் உள்ளடக்குகிறார்கள். அதிலே ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், நீங்கள் 4 விஷயத்தில் கவனம் செலுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் வருட ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறோம், முஹர்ரத்தை தொடங்கிவிட்டோம். முஹர்ரத்தை மையப்படுத்தி பல விடயங்கள் வேலை திட்டங்களை செய்கிறோம்.
பல வேலை திட்டங்களை செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். தந்த வாழ்க்கையில் ஹிஜ்ரி 1446 நான் அடைந்து விட்டேன், 46 அடைந்து விட்டேன். இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான சில அம்சங்களை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீ 4 விஷயத்தில் உன் கவனத்தை கூடுதலாக செலுத்துகிறார். இது மனித வாழ்க்கைக்கு, உன் குடும்ப வாழ்க்கைக்கு, உன் சமூக வாழ்க்கைக்கு, உன்னுடைய ஏனைய இதர விடயங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்கலாம். உன் மறுமை வாழ்க்கைக்கும் அது உதவியாக இருக்கலாம். அதில் அவர்கள் முதலாவதாக சொல்கிறார்கள், நீ மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ மக்களோடு நடக்கும் பொழுது அன்பாக நடந்து கொள்வது, பெருமையோடு, மமதையோடு, கடின உள்ளத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டாம். வஹாலிகின் நாஸ் பிஹுலுகின் ஹஸன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஒரு சஹாபி வந்து தக்வா என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில், எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவான ஒரு பதிலை சொன்னார். அந்த பதில் தான் இந்த பதில், வஹாலிகின் நாஸ் பிஹுலுகின் ஹஸன். மனித சமூகத்தோடு, அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், முழு மனித சமூகத்தோடு பண்பாக, இரக்கமாக, கனிவோடு நீ நடந்து கொள்வீரா. கடினத்தனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய பேச்சு கடினமாக இருக்கக்கூடாது, உன்னுடைய பார்வை அது கடின பார்வையாக இருக்கக்கூடாது, அது ஒரு வகையான வித்தியாசமான கவலை உண்டாக்கக்கூடிய பார்வையாக இருக்கக்கூடாது. இன்னொருவர் பார்த்து நீ புன்முறுவல் இருக்கக்கூடிய அந்த புன்முறுவலோடு உள்ளதாக நீ அமைத்துக் கொள். இவ்வளவு அழகான ஒரு மனித பண்புகளை கொண்டது. கண்ணியமானவர்களே, மனைவியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், வியாபார தோழர்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பாடசாலை மாணவனாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நீ ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரவர்களோடு கண்ணியமாக, எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி தான், நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூறாக்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சிறிய சூறாக்களுடைய பொருட்களை விளங்கிக் கொள்ளும். சின்ன சின்ன சூரத்துக்கள் நாம் அடிக்கடி ஓதுகின்றோம். இந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு எனக்கே தெரியாது, இன்பமாக கேட்கிறோம். நாங்கள் எல்லாரும் என்னவென்றால் ஒன்றுக்கு பழகிவிட்டோம். அழகான கிராத்தை கேட்கறதுக்கு படம், நல்ல விட பாட்டு கேட்கிறத விட குர்ஆன் இனிமையாக ஓதணும் கேட்கிறது அது சாதாரணம், அது பிள்ளையான விஷயம் ஒன்று அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய குர்ஆன், ஒரு சின்ன சூரத்துடைய ஒரு கருத்தை கூட நாங்கள் வழங்குவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த சூரத்தில் என்ன சொல்றோம், இந்த பண்பாட்டை தான் அல்லாஹ் சொல்றான். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. யாரு கண்ணா அல்லது அவனுடைய செயற்பாட்டால் பிறரை நோவிக்கும் விதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு வயலண்ட நரகம் உண்டாகட்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணால் அல்லது வார்த்தைகளால் அல்லது செயற்பாட்டால் பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது, நடக்க வேண்டாம். இது எதுவால் வரும்? அல்லது ஜமா மாதம் வஅத்ததா. பணம் கூடும் பொழுது, செல்வாக்கு கூடும் பொழுது, அதிகாரம் கூடும் பொழுது உனக்கு இந்த பண்பு இயல்பாக வரும். அந்த நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பணிவோடு நடந்து கொள்கிறான், பண்போடு நடந்து கொள்கிறான். உன்னுடைய சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம், அவரையும் அழகான முறை நீ அணுக வேண்டும். உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். யா புனைய, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி? குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் யா புனைய என்று சொல்றான்? நபிமார்கள் பேசிய வார்த்தை, நபிமார்கள் கூறிய வார்த்தை என் மகனேன்னு சொல்லல, யா புனைய, என் அருமை மகனே. யார் பார்த்து அல்லாஹ் சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக தன்னுடைய மகன்
அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒருவரை பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான வார்த்தை சொல்கிறார்கள்? யா அபி என்ற வார்த்தையை சொல்லல, யா அபி அல்லா, என் தந்தையே, யா அபதி, யா அபதி, என் அருமை தந்தை அவர்களே. பாவிதான், குற்றவாளிதான், ஆனால் அவர்களை விதிக்கிற ஒரு முறை இருக்கின்றது. அதே போலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய, என் அருமை மகனே. இன்று உலகத்துக்கே அந்த புத்திமதிகள் கூறப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவைகளை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களை, முதலாவது அவர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய பார்வையினாலோ உன்னுடைய செயற்பாட்டினாலோ உன்னுடைய வார்த்தையினாலோ, வார்த்தையை கூட அளந்து பேசுகிறார். குறிப்பாக நீ மேல்மட்டமாக இருக்கும் பொழுது கீழ் மட்டத்தில் உள்ளது. நீ ஒரு ஆசிரியர், நீ ஒரு அதிபர், நீ ஒரு மேனேஜர், யாராக இருக்கலாம், உயர் மட்டத்தில் இருக்கிறாய், நீ ஒரு நாட்டு தலைவனாக இருப்பாய், நீ ஒரு ஜமாத்துக்கு ஒரு அமீராக இருப்பாய். உனக்கு கீழாக உள்ளவர்களோடு வார்த்தை பிரயோகத்தை கூட நல்ல முறையில் உபயோகிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். நபி அவர்களிடத்தில் பலரும் பலவிதமாக வருவார்கள், பல கோணத்தில் வருவார்கள், சண்டை சச்சரவோடு வருவார்கள், ஆத்திரத்தோடு வருவார்கள், கவலையோடு வருவார்கள், பிரச்சனையோடு வருவார்கள், நபியுடைய தீர்ப்பு பிழையில் வருவார்கள். ஆனால் வந்தவர்களோடு நபி அவர்களுடைய வார்த்தை அவர்களை கவர்ச்சியாக ஆக்கிவிட்டது. எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது சொல்கிறார்கள், உன்னுடைய பேச்சில், உன்னுடைய செயற்பாட்டில், உன்னுடைய பார்வையில், பார்வையால் கூட ஒருவரை கடும் பார்வையை பார்க்கக்கூடாது, கடும் தொழிலை பார்க்கக்கூடாது. சிலர் பார்த்தாலே விளங்கும் அவர் சூடாக இருப்பது போல தெரியும், முகத்தை பார்த்தாலே விளங்கும். சிலரை பார்த்தாலே பேசுவதற்கு எனக்கு இனிப்பாக இருக்கும், பேசுவதற்கே சந்தோஷமாக இருக்கும். ஆசிரியர்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு வகையான நான் நெருங்க கூட மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். அவருடைய முகத்தில் அவ்வளவு பெரிய சிரிப்பு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுறாரு, கான திஹ்குஹு தபஸ்ஸுமா, கான திஹ்குஹு தபஸ்ஸுமா. நபி அவர்களுடைய அதிகமான நேரம் புன்முறுவலோட தான் இருக்குது, சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. யாரும் வந்து கிட்ட நெருங்குவாங்க, அந்த அளவுக்கு உன்னை முதலாவது சொல்கிறார். இரண்டாவதாக சொல்கிறார்கள், நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் உன்னை ஆக்கிக் கொள்கிறார். அரபியில் சொல்வார்கள், முன்னோர்கள் இமாம்கள் சொல்வார்கள், அல் மஅதூரு மக்பூலுன் இன்தல் கிராம், அல் மஅதூரு மக்பூலுன் இன்தல் கிராம். நல்ல மக்கள் அவர்கள் ஏதாவது தங்கடம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும். உன்னுடைய ஒரு வியாபாரி, உன்னுடைய ஒரு தொழிலாளி, அல்லது உன்னுடைய வீட்டு வேலைக்காரன், அல்லது உனக்கு கீழால் உள்ளவர்கள், மேலால் உள்ளவர்கள், யாராவது இருக்கலாம், ஏதாவது தங்கடத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வில் நீ இருப்பீரா, அதை நீ தட்டி கழிக்க வேண்டாம். உன்னுடைய வழிமாவுக்கு யாரோ சொல்லிவிட்டார்கள், தனக்கு முடியாது என்று சொல்லுகிறார்கள், வர முடியாமல் போனதா அவர்கள் காரணம் சொல்கிறார்கள், அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறார். உன்னுடைய தேவையான குடும்பத்துடைய ஜனாதாவுக்கு ஒருவர் வந்து சொல்கிறார், என்னால் வர முடியாமல் போய்விட்டது, இதுக்கான காரணம் இதுதான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை நீ உன்னை ஆக்கிக் கொள்வீராக. அந்த மனோநிலைக்கு நீ உன்னை ஆக்கிக் கொள்வீராக. தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது, தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. அவர் ஏதோ ஒரு நியாயத்தை சொல்கிறார், இல்லை நீ பொய் சொல்கிறார், நீ தட்டி கழிக்க வேண்டாம், அதை முடியுமென்றா நீ அதை ஏற்றுக்கொள்வீராக. அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் யார் என்றால் கரீமுன், ஒரு சங்கையான ஒரு மனிதன். நல்ல மனிதர்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார். எனவே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ உன்னை ஆக்கிக் கொள்வீராக. இரண்டாவதாக சொல்கிறார். மூன்றாவதாக சொல்கிறார்கள், மன்னிக்கும் மனப்பக்குவம் உள்ளவர்களாக உன்னை நீ ஆக்கிக் கொள், மன்னிக்கக்கூடிய உணர்வு உள்ளவனாக உன்னை ஆக்கிக் கொள். யாரை மன்னிக்க வேண்டும்? மனைவியை மன்னிக்கக்கூடியவன், உன் குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்கக்கூடியவர்களா, உன் மகனை மன்னிக்கக்கூடியவனா, உன் பெற்றோரை மன்னிக்கக்கூடியவர்களா, உன்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களை மன்னிக்கக்கூடியவர்களா? கண்ணியமானவர்களே, இதுக்கு ஆகப்பெரிய முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேற யாரும் இருக்க மாட்டார்.
வேற யாருக்கும் இருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறார்கள்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சகோதரர் நபியை சந்திக்க வருகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். ஆனால் ஹாலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வரல. எவ்வளவு பெரிய எதிராளி என்றால் நபியுடைய பத்ரில் எதிராளியா, உஹுதில் எதிராளியா, ஹந்தக்கில் எதிராளியா. உஹுதில் எதிராளி மட்டுமல்ல, நபியுடைய அந்த படுகாயத்துக்கு காரணமே ஹாலித் பின் வலீத் தான் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் உஹுத் தோல்வி அடைவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தவர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட எல்லா மட்டத்திலும் எதிராக இருந்தவர் நபி அவர்கள். அவருடைய சகோதரர் வலீத் வந்த நேரத்தில் இருக்கிறார்கள், உன்னுடைய ஹாலித், உன்னுடைய சகோதரன் நலமாக இருக்கிறாரா? நான் விசாரித்ததாக சொல்லுங்கள். ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்? நான் சொல்ற விஷயத்தை ஏன் அவர் மறுக்கிறார்? எனவே நான் இந்த நல்ல வார்த்தைகள் சொன்னதாக நீ எத்தி வைப்பீரா? அவருடைய சகோதரன் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய், நீங்க நபியை எதிர்க்கிறீங்க, ஆனா நபி உங்களை சுகம் விசாரிக்கிறார், உங்களை நலம் விசாரிக்கிறார். நீங்க பத்ரில், உஹுதில், ஹந்தக்கில் எதிராளியாக வந்தாலும் உங்களோடு இந்த நல்லெண்ணத்தோடு தான் நபி அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னதும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதா கலிமாவை சொல்லி உடனே இஸ்லாத்துக்கு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதி, ஹுதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃப். ஹுதில் அஃப்வ, நீ மன்னிப்பை எடுப்பீரான். ஒரு பொருளை எடுக்கிறண்டால் விழுந்த பொருளை எடுக்கலாம், காணாமல் போன பொருள் எடுக்கலாம், ஒரு பொருளை கையால் எடுக்கலாம். மன்னிப்பை எடுக்கும்படி சொல்றான், அது எடுக்கிறதுக்கு அது பொருளா? தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அது நடக்காத ஒரு காரியம், சாத்தியம் இல்லாத ஒரு விடயம், உள்ளத்துக்கு பாரமான ஒரு விடயம். அதனால் நீ அதை எடுப்பீராக, அதை நீ எடுப்பீராக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நலவு செய்யுங்கள், உங்களுக்கு தவறு செய்கிறவர்கள் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்ற ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான புத்திமதியை கொடுத்தார்கள். எனவே இந்த மூன்றாவது அம்சமாக அவர்கள் சொல்கிறார்கள், நீ மன்னிக்கும் மனப்பக்குவம் உள்ளவர்களாக உன்னை நீ ஆக்கிக்கொள், இதுக்கு நீ உன்னை பழக்கிக்கொள். வல் காதுமீனல் கைர் வல் ஆஃபீன அன் நாஸ். குர்ஆன் பாராட்டுகின்றது, சில மக்களை குர்ஆன் பாராட்டுகின்றது, குர்ஆன் அவர்களுடைய செயற்பாட்டை வரவேற்கின்றது. அவர்கள்ட்ட ரெண்டு பண்பு இருக்குமா? ஒன்று வல் காதுமீனல் கைர், கோபத்தை கடித்து விழுங்கிக் கொள்வார். தன் வந்த ஆத்திரம், ஆவேசம், கோபம் வரும் பொழுது அதை வெளியில் தக்கக்கூடாது. அவசரப்பட்டு நீ வெளியில் உன்னை ஆக்கிக் கொள்ளாது. உன்னுடைய ஆவேசத்தை வெளியில கொட்டி விடாது. கொஞ்சம் அடக்கிக்கொள், அடக்கி வாசிப்பீராக, அடக்கமாக பேசுவீராக, கட்டுப்படுத்திக் கொள்வீராக. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னை கட்டுப்படுத்த ஏறாண்டு வந்தால் நீ தூங்கி இருந்தால் எழும்புவீரா, உட்கார்ந்து இருந்தால் எழும்பீரா, அல்லது ஒரு இடத்துக்கு நடப்பீரா, அதுவும் உன்னால் முடியாமல் போனால் உதவித்துக் கொண்டு வருவீரா. உன்னுடைய செயற்பாடுகளை மாற்றிக் கொள்ளி அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு, அந்த இடத்தில் நீ தொடர்ந்து இருக்காது. ஏன்? உனக்கு கட்டுப்படுத்த முடியாது. உன்னை கட்டுப்படுத்த இயலாத ஒரு கட்டம். வல் காதுமீனல் கைர் வல் ஆஃபீன அனின் நாஸ். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், கோபத்தை கட்டுப்படுத்தவும் வேண்டும், மனித சமூகத்தை மன்னிக்கவும் வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இது மூன்றாவதாக எங்களுக்கு சொல்லக்கூடிய அழகான புத்திமதி. நாலாவதை அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய வாழ்நாளில் எப்படி நீ உன்னுடைய ஆகரத்துக்காக சம்பாதித்தாயோ, உன்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் உனக்கு ஒரு வருமானத்தை, உன்னுடைய கபருக்கு வரக்கூடிய வழிகளை நீ அமைத்துக் கொள்கிறாய். நான் மௌத்தாகுவேன், நாங்கள் மரணிப்போம், எல்லோரும் ஒரு நாளைக்கு மரணிக்கத்தான் போகின்றார்கள். நாங்கள் மௌத்தாகலாம், எங்களுடைய செயற்பாடுகள் மரணிக்கக்கூடாது, எங்களுடைய நலவுகள் மரணிக்கக்கூடாது, எங்களுடைய நலவுகள் மரணிக்கக்கூடாது. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், சிலர் மரணித்தவர்கள் தான், ஆனால் லம் தமுத் ஃபதாயிலுஹும், அவர்களுடைய நலவுகள் மரணிக்கவில்லை.
சிலர் மௌத்தாகுவார்கள். கம்மினன் நாசி மாத்து வலம் தமுத் ஃபதாயிலுஹும். எத்தனையோ மனிதர்கள் மரணித்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய நனவுகள் மரணிக்கவில்லை. அவங்களோட நனவால் உலகத்தில் பிரயோஜனம் நடந்து கொண்டே இருக்கும். வகம்மினன் நாஸ் ஆஷு. சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் வாழ்ந்தாலும் மரணித்தவர்களை போன்றுதான். அவருடைய செயற்பாடுகள் பிறருக்காக இருக்கவில்லை. என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ வாழும் பொழுது நீ உனக்காக மட்டும் வாழ வேண்டாம், நீ பிறருக்காக வாழ்வீரா. பிறருக்கு உலகத்திலும் நலவு செய்வீராக, நீ வாழும் காலத்திலும் நலவு செய்வீராக, உன்னை மௌத்துக்கு பின்னாலும் நீ நலவு செய்வீரா. உன்னை மௌத்துக்கு பின்னாலும் நீ நலவு செய்யக்கூடியவனா மாறுவீரா. கண்ணியமானவர்களே, இதுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய உதாரணம். இந்த முஹர்ரம் மாதம் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்வார்கள், நீங்கள் உணவளிக்க வேண்டும். உணவளிப்பதை பற்றி குர்ஆன் சூரத்து தஹர் வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ரில் இமாம் அவர்கள் 2வது ரக்காத்தில் ஓதக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்து தஹர். சூரத்து தஹர் சூரத்து தஹர் ஒரு பெரிய பாட், ஒரு பெரிய பகுதி எது தெரியுமா? உணவளிப்பதை. நீங்கள் உணவளிக்க வேண்டும். இந்த சஹாபாக்களுடைய பண்பு, தனக்கு தேவை இருந்தாலும் ஏழை, அனாதை, விதவை, சிறை கைதிகளுக்கு அவர்கள் உணவளிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உற்சாகப்படுத்தினார். குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? உணவளிங்க. ஏழைகளுக்கு உணவளிங்க. உணவளிப்பதை போல ஒரு சிறந்த அமலை நான் காணவில்லை என்பதாக அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். அதை போல சிறந்த அமலை நான் காண, அதை போல சிறந்த ஒரு அமலை நான் காண. ஆனா சூரத்து தஹர் அல்லாஹ் இன்னொரு அடுத்த ஆயத்தில் சொல்றான், தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், உணவளிப்பது சிறந்ததுதான். ஆனால் அவர்கள் அந்த உணவளிப்பதை கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அதை ஃபேஸ்புக்கிலும், அதை வாட்ஸ்அப்பிலும், அதை பதிவிடுவது, நாங்கள் கொடுக்கறத காட்டுறது, கண்ணியமானது ஆள் அறியாமல் கொடுக்கிறது. இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வருது, சஹீஹான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எப்படிப்பட்டது என்றால், ஒரு நரகத்தில் ஒரு நரகவாதி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார். அப்பொழுது அவரோடு இருந்த ஒருவர் சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருப்பார். இந்த நண்பர் சொல்வாரே, மனிதா, நானும் நீனும் உலகத்தில் ஒன்றுக்குத்தானே இருந்தோம், நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போகின்றாய், உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நான் ஒரு நாள் உனக்கு ஒரு உணவுடைய நேரத்தில் உணவளித்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அப்பொழுது அவன் சொன்னான், ஆம், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அப்பொழுது அவன் சொல்லுவான், நீ அல்லாஹ்விடத்தில் இதை வைத்து எனக்காக வேண்டி மன்றாடுவீரா, பேசுவீரா? அவன் போய் அல்லாஹ்விட்டு சொல்லுவான், யா அல்லாஹ், ஏன் ஒரு நண்பன் நான் பசியோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நேரத்தில் உணவுக்கு ஏற்பாடு செஞ்சான், நீ அவனை நரகத்திலிருந்து சொர்க்கத்தில் இருப்பீரா? இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் சொல்வானாம், அந்த உணவை கொண்டு நீ அவனை சொர்க்கத்தில் அல்லாஹ் எடுத்துருவான், நரகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் அதில் விசேஷமாக சொல்லப்பட்டவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ உன்னுடைய வாழ்நாளிலும் இந்த நல்ல பழக்கங்கள், சமூகத்துக்காக உன்னுடைய பணம், உன்னுடைய அதிகாரம், உனக்கு இருக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு அனைத்தையும் பிறருக்காக நீ உபயோகிப்பீரா? இது நீ வாழும் காலத்தில். உன்னை மௌத்துக்கு பின்னாலும் இந்த வேலை வட்டியை நீ செய்யணும். மௌத்துக்கு பின்னால் எப்படி செய்யலாம்? 2 விஷயத்தை எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்த. ஆனால் இது விடுபட்ட ஒரு சுன்னத், மறந்த சுன்னத். பலரும் அதை விட்டு பொதுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று வசியத், ஒன்று வக்ஃப். வசியத் என்ன நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் உம்மா வசியத் செஞ்சுக்கிறாங்க, இந்த கபரில் தான் அடக்கணும், எங்கள் உம்மா வசியத் செஞ்சுக்கிறாங்க, இந்த இடத்தால தான் திருமணம் முடிக்கணும். கண்ணியமானவர், அது மட்டுமல்ல வசியத். வசியத் என்ற சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், முஅலமு ஸஹாபா, சஹாபாக்கள்ல பெரும்பாலானவர்கள் வசியத்து செய்யாமல் மரணித்ததே கிடையாது. தன்னை குடும்பத்தை கூப்பிட்டு சொல்வார்கள், நான் மௌத்தானாலும் என் மௌத்துக்கு பின்னால இன்னும் நல்ல காரியத்தை நீங்க செஞ்சுவாங்க.
அதுக்கு கோடி லட்சம் தேவையில்ல, 100 மேலும் 1000 மேலும் லட்சத்திலும் மேலும் அவரவருடைய வசதிக்கு ஏற்றா போல அவரவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை மகான் நான் மௌத்தானாலும் இந்த நல்ல காரியத்தை நீ செய்வீரா, ஒரு ஏழைக்கு உணவளிப்பீரா, ஏதாவது ஒரு நல்ல சின்ன விஷயம் உண்டு, பெரிய விஷயமாக இருக்க தேவையில்லை. அதே போலதான் வக்ஃப். ஏன் வக்ஃப் உருவாக்கப்பட்டுச்சு? எமது முன்னோர்கள், இந்த நாட்டு முன்னோர்கள் அரபு தமிழில் மார்க்கம் படித்த காலம், அரபு தமிழில் மார்க்கம் படித்தார்கள். பெரிய உலமாக்கள் இல்லை, ஆனா வக்ஃப் எக்கச்சக்கமா வக்ஃப் செய்திருக்கிறார். எல்லோரும் நினைக்கிறார்கள் வக்ஃப் என்றால் கோடான கோடி இருக்க வேண்டும். இல்ல கண்ணியமானவர்களே, சாதாரணத்திலும் வக்ஃப் செய்யலாம். வக்ஃபுக்கு தன்னை பழக்கணும். ஏன் மௌத்துக்கு பின்னால் அதைத்தான் குர்ஆன் சொல்லுது என்னென்றால், கண்ணியமானவர்களே, நீ வாழும் காலத்தில் பிறருக்காக வாழ்வது போல உன மௌத்துக்கு பின்னாலும் உனக்கு வாரத்துக்கு ஒரு வருமானத்தை நீ உருவாக்கி கொள்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் இந்த 4 புத்திமதிகளும் இமாம்களால் சொல்லப்பட்ட நல்ல காரியங்கள். இந்த சிறப்பான சங்கியான மாதத்தில் இவைகள் அனைத்தையும் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னித்து தருவாயாக, உலக முஸ்லிம்களை மன்னித்து தருவாயாக, உலகத்தில் நிம்மதி சந்தோஷத்தை உண்டாக்குவாயாக. நமது நாட்டிலும் ஒத்துமையோடு அன்போடு அர்த்தத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குவாயாக, நல்ல ஒரு ஆட்சியை நீ தந்தருவாயாக, நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரயோஜனமான ஒரு ஆட்சியாளர்களை தந்தருவாயாக. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவருடைய பசியை போக்கி விடுவாயாக, அவருடைய கவலைகளை தீர்த்து விடுவாயாக, இந்த சிறார்களை நீ பாதுகாத்துவாயாக, இந்த பெண்களை நீ பாதுகாத்துவாயாக. அந்த அந்நியாயத்துக்கு முடிவு கட்டி விடியாதா, உலகமே கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது யாரா, இந்த மக்களுக்கு நீ உதவி செய்யாதா, உன்னோட உதவியை தவிர வேறு எந்த உதவியும் கிடையாது யாரா. நீ அந்த மக்கள் மீது இரக்கம் காட்ட முடியாதா, அவருடைய ஈமான அவருடைய அகீதாவை நீ சோதித்து விடாதே யாரா. இந்த நேரத்தில் ஈமான் பறிபோறதுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கின்றது யாரா. அப்படிப்பட்ட நிலைமை வராமல் இந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயா. தக்குவானா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد أما بعد. فيا عباد الله، أوصيكم بتقوى الله، فإن التقوى أساس الأمور كلها ووصية الله على العالمين. عباد الله، إن أحسن الكلام كلام الله المنان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور